என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பாக்கியவதியின் பாடல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா முதல் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் முடிய. பாக்கியவதியின் பாடல். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. லூக்கா முதல் அதிகாரம் 46வது வசனம். எலிசபெத் விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வாழ்த்துகிறாள். கன்னிமரியாள் தனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குழந்தை தான் இயேசு, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், அவருக்கு தாவீதின் சிங்காசனம் கொடுக்கப்படும், அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று பாடி தூதன் சொன்னதையெல்லாம் விசுவாசித்ததால் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். மரியாளின் ஆவி இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. மரியாள் ஒரு ஏழை பெண், தாழ்மையான பெண், ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு பெண். அதனால் அவள் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். பவுலும் கூட கொரிந்தியருக்கு எழுதும்போது இதை உறுதிப்படுத்துகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவற்றையும் பலமுள்ளவற்றையும் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவற்றையும் மேலும் இழிவானவற்றையும் அற்பமாய் எண்ணப்பட்டவற்றையும் இல்லாதவற்றையும் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. ஏன் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எனவே தாழ்மையுள்ளவர்களை தேவன் கனப்படுத்துகிறார். அதற்கு மரியாள் ஓர் எடுத்துக்காட்டு. அடுத்து தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு இரக்கம் பாராட்டப்படும். ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்காக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது தேவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மகனை மீட்டு கொடுக்கிறார். ஆதியாகமம் 22:12-13. கர்த்தருக்கு பயந்து அதனால் அவர் வழிகளில் நடக்கிறவனின் குடும்பத்துக்கு தேவன் எவ்வளவாய் இரக்கம் பாராட்டுவார் என்று 128ஆம் சங்கீதமும் கூறுகிறது. நம் நெஞ்சில் தாழ்மையும் தேவனுக்கு பயப்படும் பயமும் இருப்பது அவசியம். ஆனால் அதை மறந்து மனிதர் படிப்பு, பணம், சாதி, அழகு போன்றவற்றால் பெருமை பாராட்டுகின்றனர். தேவ பயம் இல்லாமல் பாவம் செய்ய துணிகின்றனர். தாழ்மையும் தேவ பயமும் உள்ளவர்கள் மரியாள் போல் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்குள் களி கூர்ந்து வாழும்படி ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். பாக்கியம் பெற பணிவும் தேவ பயமும் தேவை. பாக்கியம் பெற பணிவும் தேவ பயமும் தேவை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே
இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஜெபம். எந்தையே, உமக்கு முன் என்னை தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதியும் அப்பனே. ஆமேன்.